ஆய்வாளர் பின்புலம் ராஜீவ்காந்தி படுகொலை அப்ப அவங்க தந்தை உயிரிழந்தாகவும் அவருடைய மகன் தான் இவரு அப்படிங்கிற மாதிரி அவரோட பின்புலம் வெளியே இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதனாலதான் அதெல்லாம் நான் பார்க்கல. அவர் எனக்கு தெரியும். எங்கள் அண்ணன் எஸ்எஸ்பியாக இருக்கும்போது சந்திரசேகர் அவர் வீட்டில் அவர் கீழே அவர் பணி செய்யும்போது பல முறை பார்த்துருக்கேன். இதே பல தடவை இந்த இதிலப்போ எங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு நின்னவர் தானே. அப்போ எல்லாரோட நல்லா பேசுகிறவர் தான். திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு ஆவேசம் வந்து அவர் ஏதோ இயங்குறாரு. அவங்க அப்பா இறந்ததுக்கு அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ராஜீவ்காந்தி இறந்ததில் உங்களுக்கு இவ்வளோ வழி இருக்குன்னா ராஜீவ்காந்தியால் நாங்கள் 20,000 பேர் 30,000 பேர் இறந்துருக்கோம். அதையெல்லாம் யாருக்குமே உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அதுக்கு நீங்கள் பழி வாங்குறீங்களா? அதெல்லாம் பேசுங்க, எல்லாத்தையும் பேசுங்க. தர்மம்னா நியாயம்னா உண்மைனா எல்லாத்தையும் பேசணும். ஒரு நாட்டின் படையை அனுப்பி பாதுகாக்க போறேன்னு சொல்லிட்டு என் மக்களை கொண்டு குவிச்ச கொடிய படையை அனுப்பிய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள். நீங்கள் பேச யார் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஒரு மகன் நான் இருக்கேன். என்னை சுற்றி பல லட்சக்கணக்கான படை இருக்கு. சும்மா நாங்கள் வந்து விட்டு அப்படி சின்ன பையில நினைக்காதீங்க. அதிகபட்சம் நீ என்ன பண்ணிடுவேன்? என்னை வளர்த்த தலைவன் எப்படிமா சாக துணிஞ்சிரு, எல்லாம் சாதாரணமாயிரும் சொல்லி தான் அனுப்பியிருக்காப்புல. அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. அதிகபட்சம் நீ இன்னை ஜெயிலில் போடலாம், போடு. உங்கள் அப்பா போட்டவர் தானேங்க, போட்டவர் தானே. ஓராண்டுக்கு மேலே போட்டார், தொடர்ச்சியாக போட்டார். பயந்த மாதிரி தெரியுதா? சொல்லு, பயந்த மாதிரி தெரியுதா? இல்லை பயப்படுற மாதிரி தெரியுதா? வழக்கு அது என்ன நான் பார்க்காத வழக்கா? தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களே அதிக வழக்கு வாங்கின ஒரு மகன் நான் தான். எனக்கு முன்னாடி அண்ணன் நக்கீரன் கோபால் இருந்தார். அவர் அரசியலில் இல்லை. இப்போ அவரை நான் முந்தி போயிட்டேன். அவர் 200 வச்சுருந்தார். இப்போ நான் 230க்கு மேலே போயிட்டேன். நீங்கள் பெரியாரை பேசிட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு கொண்டு வரீங்க. நான் கேட்குறதுக்கு தான் நீங்கள் பதில் சொல்கிறோம். மொழி பொறியியருடைய தினத்தை நீங்கள் கொண்டாடுறீங்களா இல்லையா? இப்போ புதுசாக வீர வணக்கம்லாம் சொன்னீங்களா இல்லையா? மொழி பொறியியலுக்கு இந்த இந்தி மொழி திணிப்பினால் என்னுயிரும் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்று போராடி உயிர் நீத்த வீர மறவர்களுக்கு வணக்கம் செலுத்துறீங்க. அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் எல்லாம் இந்த துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கு போலீஸு? சுட்டு கொல்லுங்க, 4 காலி பயல்களை சுட்டு கொண்டீங்கன்னா கலவரம் அடங்கிரும்னு சொன்ன பெருமகன் யார்? ஐயா பெரியார். முதல்ல தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்த மகாத்மா யார்? தம்பி அண்ணனை கெடுசல், அது பெரியார். இப்போ நீங்கள் ஒன்று இவரை தலைவராக வச்சுக்கிறீங்க, போராடி சத்த எங்களை மொழியை காக்க எங்களுக்கு ஒரு வணக்கம் செஞ்சுக்கிறீங்க. இதுதான் அற்ப ஓட்டுக்காக வாக்குக்காக போடுற கேவலமான நாடகங்கிற. ஒன்று இங்கே நில்லு, ஒன்று இல்லைன்னா இங்கே நில்லு. கேட்குறதுக்கு பதில் இருக்கா? ஏதாவது இருக்கணும்ல. நீங்கள் மொழி அழிந்தால் இனம் அழிந்துருவீங்க. மொழி அழிந்தால் அப்புறம் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம்லாம். இனம் அழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன? மொழி அழிந்தால் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம் எல்லாம் அழிஞ்சிரும். அழிந்தால் இனம் அழிஞ்சிரும், அதுதான் கடைசி. அப்போ அந்த இனம் அழிஞ்சிரும் தெரியும்ல. இந்த மொழி சனியன், இதை விட்டு ஒழியுங்கள் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களா?